என் அண்ணாவோட பர்த்டே விலாக் பார்ட் 3 பார்ட் 1 அண்ட் 2 வந்து முன்னாடி ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து கேக்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு காலையிலேருந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாகவே குளிச்சு கிளம்பிட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேர் மட்டும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பூஜைலாம் போட்டு அண்ட் எல்லாருமே கிளம்பி படத்துக்கு போயாச்சு. 3 மணிக்கு ஷோ புக் பண்ணியிருந்தோம். ஸோ மாலுக்கு வந்து படம் பார்க்கலான்ட்டு புக் பண்ண காசு கூட அவ்வளோ ஆகாது. பாப்கார்ன் ரேட் அதை விட 200 ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் பாப்கார்ன் ரேட் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வாங்கக்கூடாதுன்னு பிளானே பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச எல்லோரும் கீழே வந்ததுக்கப்புறமா ஸ்மார்ட் பஸாரில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்பயுமே ஸ்மார்ட் பஸாரில் தான் வாங்குவோம். நார்மல் கடையில் வாங்குறத விடவே அங்கே எம்ஆர்பி ரேட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அங்கேயே எப்பயுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். அங்கே நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ண போவோம். ஆனால் சஹானா அதில் உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு தான் வருவா. அண்ட் அதுக்கப்புறமா என் அண்ணாவுக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு குட்டி கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி காப்பை போட்டிருந்தான். ஸோ அது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக ஒரு காப்பை வாங்கிட்டோம். அண்ட் ஃபைனலாக போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.